இப்போ 11th கெமிஸ்ட்ரியில் நம்ம ஹாலோ அல்கேன்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஆல்கஹாலில். சரிங்களா? அந்த ரியாக்ஷனை பார்க்கலாம். ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இது இருக்குது. இப்போ நான் எத்தனால் எடுத்திருக்கேன், எத்தனால் கூட SOCl2 தயோனைல் குளோரைடை ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த OH இருக்குல்லப்பா, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் SOவோட சேர்ந்து SO2-வை வெளில போயிடுது. ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறதுல ஹைட்ரஜன் ஒரு குளோரின் கூட சேர்ந்து HCl வெளில போயிடுது. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரே ஒரு குளோரின் இருக்குமா? அது எப்படி ஆயிடும்னா CH3 CH2 Cl ஹாலோ அல்கேன், அதாவது குளோரோ ஈத்தேன் ப்ராடக்டை கிடைக்கும். இப்போ இதுக்கு நீங்க சொல்லலாமா PCl5. இப்போ PCl5 உடைச்சோம் அப்படின்னா PCl3ஆவும் Cl2ஆவும் உடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதே போலதான் ஜஸ்ட் குளோரின் இருந்து இதில் ஆட் ஆனால் CH3 CH2 Cl ப்ராடக்டா கிடைக்கும். ரிமைனிங் என்ன இருக்கு? O இருக்கு இல்லையா, OH இருக்கு. ஸோ அப்போ இந்த PCl3 கூட சேர்ந்து பாஸ்பரஸ் ஆக்சிகுளோரைடா POCl3 கன்வெர்ட் ஆயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குளோரின் ஹைட்ரஜன் கூட சேர்ந்து HCl வெளில போயிடும். புரிஞ்சுச்சாப்பா? இது ரெண்டு குளோரின் இருக்கு, ஒரு குளோரின் இது டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு அங்கே போய் ஆட் ஆகிடும். CH3 CH2 Cl ஆகிடும். இப்போ இங்கேருந்து வெளில வந்து யாரு? OH. இப்போ இந்த OHல O என்ன செய்யும்னா PCl3 கூட சேர்ந்து POCl3 வெளில போயிடும். ரிமைனிங் இருக்கிறது ஹைட்ரஜன், ரிமைனிங் ஒரு குளோரின் இருக்கா சேர்ந்து HCl வெளில போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஹாலோ அல்கேன்ஸை நம்ம ப்ராடக்டாக கொண்டு வந்துட்டோம். தேங்க்யூ.